நீங்க காரை வேகமா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா மக்கள் கூட மாட்டாங்க. நீங்க பர்பஸ்ஃபுல்லா 3 பேர் முன்னாடி நடக்க வச்சுட்டு பின்னாடி 3 காரை வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வரும்போது ஸ்லோவா தான் போகும். ஸ்லோவா போனா விஜய் போறாருன்னா ஏன் சும்மா போயிட்டு யாரும் விடுவாங்களா? எல்லாரும் நான் போயிட்டு பார்ப்பேன். விஜய் போறாரு பார்க்கறது எனக்கு அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்படியே தான் இருக்கிறாரா, சேப்பதா இருக்கிறா, உயரமா இருக்காரு, நம்ம எல்லாருமே பார்ப்பாங்க. அது நோ டவுட். அப்படி அவங்க ரோட் ஷோ தான் நடத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் முன்வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க 5 மணி நேரம் அதை பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே சார். அந்த இடத்துக்கு அவங்க வந்து டைமுக்கோ இல்ல ஒரு 1 மணி நேரம் டிலே பண்ணி போயிருந்திருக்காங்க. அதுதான் சினிமா. அதுதான் வந்து முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெய்லர் போடுறது, ஃபர்ஸ்ட் லுக் கொடுக்கறது, பாட்டு ரிலீஸ் பண்றது. அப்படி முன்னாடி எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க? அப்பதான் ஒரு எதிர்பார்ப்பு வரும். அப்ப இங்கே நான் சொல்றேன், எந்த ஒரு உவத்தலும் காய்த்தலும் இல்லாம நான் சொல்றேன், நீங்க அப்புறமா வெரிஃபை பண்ணி பாருங்க. அந்த கூட்டம் அப்படியே தான் நகருது. அந்த கூட்டம் வந்து இங்க 2 லட்சம் பேர் இருந்தாங்க, இங்க 2 லட்சம் பேர், மொத்தம் 10 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு இல்ல. அந்த 2000 பேர் இருக்காங்க, 2000 அப்படியே டிராவல் பண்ணி வராங்க. அது வந்து இவர் ஒரு தடவை வண்டியை கொஞ்சம் வேகமா எடுத்திருந்தாங்கன்னா அது நீங்க பாலம் வரைக்கும் போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, சரியா போயிருக்கும். புதுக்கோட்டை ரோடு வரைக்கும் தாண்டி போய் ஈஸியா வந்திருக்கலாம். அவங்க மெதுவா கிளம்பி போறாங்க, முன்னாடி நடந்து போறாங்க. காரை மறிச்சு 3 பேர் நடந்து போறாங்க. அப்புறம் நீங்க எப்படி அது வண்டி போகும்? இல்ல சார், காலைல 6 மணில இருந்து மரக்கடையில நிக்கிறதா சில பேர் சொல்றாங்க. குடும்பமா வந்திருக்கிறத சொல்றாங்க. இல்ல நீங்க சொல்றத கேக்குறேன். மரக்கடை கூட்டம் வேற, கூட்டம் வேற. மரக்கடையில சரியான கூட்டம் நான் மறக்கல. அத நான் எடுத்துக்கிறேன். ஆனா குடும்பமா வந்து நின்னுட்டு இருக்காங்க, பார்க்க முடியுது. ஒரு பெண்மணி அவரை பார்த்துட்டேன்னு இங்க வந்து எமோஷனல் ஆகுறாங்க, பார்க்க முடியுது. அவங்கலாம் ஒரு குடும்பம் வந்து பாத்துருச்சுன்னா நகர்ந்து போயிருக்கு, இங்க வாய்ப்பு இருக்குங்களே. அப்படிங்கிறப்ப 5 மணி நேரம் வந்து ஒரு இது வந்து இடையூறா இருக்கும், அந்த மாவட்டத்துக்கு இடையூறா இருக்கும் அப்படிலாம் அவங்க நினைச்சிருந்திருப்பாங்க. சொன்ன வீடியோவை நீங்க எடுத்து, அதான் நான் வந்து சொன்னேன், நாளைக்கு அதை மாத்துவார்னு நினைக்கிறேன். அடுத்த சனிக்கிழமை ஒரு கூட்டம் போகும்போது மாத்துவார்னு நான் நினைக்கிறேன். மாத்தினா அவருக்கு நல்லது. ஏன்னா இது வந்து ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு வழியில் உங்களை மாதிரி நிறைய பேரை நினைக்க வச்சாலும் உள்ளூரில் நிறைய பேருக்கு சரியான கடுப்பு ஏற்றுட்டு இதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். நீங்கள் காரை வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா மக்கள் கூட மாட்டாங்க. நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக 3 பேர் முன்னாடி நடக்க வச்சுட்டு பின்னாடி 3 காரை வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வரும்போது ஸ்லோவாக தான் போகும். ஸ்லோவாக போனால் விஜய் போறாருன்னா ஏன் சும்மா போயிட்டு யாரும் விடுவாங்களா? எல்லாரும் நான் போயிட்டு பார்ப்பேன். விஜய் போறாரு பார்க்கறது எனக்கு அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்படியே தான் இருக்கிறாரா, சேப்பதா இருக்கிறா, உயரமா இருக்காரு, நம்ம எல்லாருமே பார்ப்பாங்க. அது நோ டவுட். அப்படி அவங்க ரோட் ஷோ தான் நடத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் முன்வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க 5 மணி நேரம் அதை பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே சார். அந்த இடத்துக்கு அவங்க வந்து டைமுக்கோ இல்ல ஒரு 1 மணி நேரம் டிலே பண்ணி போயிருந்திருக்காங்க. அதுதான் சினிமா. அதுதான் வந்து முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெய்லர் போடுறது, ஃபர்ஸ்ட் லுக் கொடுக்கறது, பாட்டு ரிலீஸ் பண்றது. அப்படி முன்னாடி எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க? அப்பதான் ஒரு எதிர்பார்ப்பு வரும். அப்ப இங்கே நான் சொல்றேன், எந்த ஒரு உவத்தலும் காய்த்தலும் இல்லாம நான் சொல்றேன், நீங்க அப்புறமா வெரிஃபை பண்ணி பாருங்க. அந்த கூட்டம் அப்படியே தான் நகருது. அந்த கூட்டம் வந்து இங்க 2 லட்சம் பேர் இருந்தாங்க, இங்க 2 லட்சம் பேர், மொத்தம் 10 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு இல்ல. அந்த 2000 பேர் இருக்காங்க, 2000 அப்படியே டிராவல் பண்ணி வராங்க. அது வந்து இவர் ஒரு தடவை வண்டியை கொஞ்சம் வேகமா எடுத்திருந்தாங்கன்னா அது நீங்க பாலம் வரைக்கும் போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, சரியா போயிருக்கும். புதுக்கோட்டை ரோடு வரைக்கும் தாண்டி போய் ஈஸியா வந்திருக்கலாம். அவங்க மெதுவா கிளம்பி போறாங்க, முன்னாடி நடந்து போறாங்க. காரை மறிச்சு 3 பேர் நடந்து போறாங்க. அப்புறம் நீங்க எப்படி அது வண்டி போகும்? இல்ல சார், காலைல 6 மணில இருந்து மரக்கடையில நிக்கிறதா சில பேர் சொல்றாங்க. குடும்பமா வந்திருக்கிறத சொல்றாங்க. இல்ல நீங்க சொல்றத கேக்குறேன். மரக்கடை கூட்டம் வேற, கூட்டம் வேற. மரக்கடையில சரியான கூட்டம் நான் மறக்கல. அத நான் எடுத்துக்கிறேன். ஆனா குடும்பமா வந்து நின்னுட்டு இருக்காங்க, பார்க்க முடியுது. ஒரு பெண்மணி அவரை பார்த்துட்டேன்னு இங்க வந்து எமோஷனல் ஆகுறாங்க, பார்க்க முடியுது. அவங்கலாம் ஒரு குடும்பம் வந்து பாத்துருச்சுன்னா நகர்ந்து போயிருக்கு, இங்க வாய்ப்பு இருக்குங்களே. அப்படிங்கிறப்ப 5 மணி நேரம் வந்து ஒரு இது வந்து இடையூறா இருக்கும், அந்த மாவட்டத்துக்கு இடையூறா இருக்கும் அப்படிலாம் அவங்க நினைச்சிருந்திருப்பாங்க. நான் சொன்ன வீடியோவை நீங்க எடுத்து, அதான் நான் வந்து சொன்னேன், நாளைக்கு அதை மாத்துவார்னு நினைக்கிறேன். அடுத்த சனிக்கிழமை ஒரு கூட்டம் போகும்போது மாத்துவார்னு நான் நினைக்கிறேன். மாத்தினா அவருக்கு நல்லது. ஏன்னா இது வந்து ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு வழியில் உங்களை மாதிரி நிறைய பேரை நினைக்க வச்சாலும் உள்ளூரில் நிறைய பேருக்கு சரியான கடுப்பு ஏற்றுட்டு இதை நான் கண்கூட பார்த்துருக்கேன்.